CBSE Board Exam 2026ல மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாண்டர்ட் பேப்பரோட செட் 2 கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் MCQs 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணவா. இந்த வீடியோவில் செக்ஷன் Dல 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 32. A vertical tower stands on a horizontal plane and is surmounted by a vertical flagstaff. From a point on the ground 30 meter away from the tower, wires are attached to the top and bottom of the flagstaff, making an angles of elevation 60 degree and 30 degree respectively. Find the height of the tower and the lengths of the wires attached. ஸோ இந்த இடத்துல √3 ஓட வேல்யூ 1.73 எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டீட்டெயிலை 2 or 3 டைம்ஸ் படிச்சு பார்த்துட்டு இதுக்கான டயக்ராம் ட்ரா பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெர்டிக்கல் டவர் ஸ்டாண்ட்ஸ் ஆன் எ ஹரிசாண்டல் பிளேன். ஸோ இங்கே சிடின்றது ஹரிசாண்டல் பிளேன் எடுத்துப்போம். இந்த பிசின்றது தான் ஹைட் ஆஃப் த டவர். இதை ஹெச்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் சர்மவுண்டட் பை அ வெர்டிக்கல் ஃபிளாக்ஸ்டாப். ஸோ இந்த ஏபின்றது தான் ஃபிளாக்ஸ்டாப்னு வச்சுப்போம். ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த டவர். இங்கே டின்ற பாயிண்ட்டை கிரவுண்டில் எடுத்துப்போம். இந்த பாயிண்ட் இந்த டவர்லேருந்து 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ சிடியோட டிஸ்டன்ஸ் 30 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, wires attached to the top and bottom of the flagstaff. ஏன்றது டாப் ஆஃப் த ஃபிளாக்ஸ்டாப், பின்றது பாட்டம். ஸோ இந்த ஒயரை டாப் அண்ட் பாட்டம்ல அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆங்கிள்ஸ் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எழுதும்போது 60 டிகிரி எங்கே வரும், 30 டிகிரி எங்கே வரும்னு கரெக்டாக மார்க் பண்ணணும். இங்கே டாப் அண்ட் பாட்டம் கொடுத்துருக்காங்களா, இங்கே 60 டிகிரி 30 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ டாப் வந்து 60 டிகிரி, பாட்டமுக்கு 30 டிகிரி. ஸோ டாப் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி, பாட்டமுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர், அதாவது இந்த பிசியோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் லென்த்ஸ் ஆஃப் த ஒயர் அட்டாச்டு. ஸோ லென்த்ஸ் ஆஃப் த ஒயர் அட்டாச்சுனா இந்த டாப் அண்ட் பாட்டமுக்கு ஒயர் அட்டாச் பண்ணியிருக்காங்களா, ஸோ இந்த பிடி அண்ட் ஏடி இதோட லென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஹைட் ஆஃப் த டவர் கண்டுபிடிப்போம். இதுக்காக இந்த ட்ரையாங்கிள் பிசிடி எடுத்துப்போம். இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரியா. ஆக்சுவலாக இங்கே அட்ஜசன்ட் சைட் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைட் தான் இந்த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ இந்த இடத்துல tan ரேஷியோ யூஸ் பண்ணுறேன். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட். tan 30 ஓட வேல்யூ 1/√3. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 30 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா இங்கே டிவிஷனில் இருக்குது, மல்டிபிகேஷன் வந்துருமா, 30/√3. இப்போ இந்த √3 கேன்சல் பண்ண நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் √3 மல்டிப்ளை பண்ணுறேன். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா √3 × 30 30√3, √3 × √3 3 கிடைக்குமா. இப்போ இந்த 30யும் இந்த 3யும் டிவைட் பண்ணீங்கன்னா 1 டைம் 10 டைம்ஸ் கிடைக்குமா. therefore h is equal to 10√3 கிடைக்குமா. அதாவது ஹைட் ஆஃப் த டவர் 10√3. ஸோ இந்த கொஸ்டின்ல √3 ஓட வேல்யூ 1.73 கொடுத்துருக்காங்களா, இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஹைட் ஆஃப் த டவர் இஸ் ஈக்குவல் டு 17.3 மீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் த டவர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒயர்ஸோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பிடியோட லென்த் கண்டுபிடிப்போம். இதை L1 வச்சுப்போம். இந்த லென்த் ஏடியை L2ன்னு வச்சுப்போம். L1 L2 இதோட லென்த் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் L1 ஓட லென்த் கண்டுபிடிப்போம். இதுக்காக ட்ரையாங்கிள் பிசிடி எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிள் பிசிடியில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி, அட்ஜசன்ட் சைட் கொடுத்துருக்காங்க, நம்ம ஹைப்போடென்யூஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்காக காஸ் ரேஷியோ எடுத்துப்போம். ஸோ காஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். ஸோ 30/L1, காஸ் 30 ஓட வேல்யூ √3/2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த L1 இங்கே கொண்டு வந்துட்டு இந்த √3/2 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா L1 ஓட வேல்யூ 60/√3 கிடைக்குமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த √3 கேன்சல் பண்ண நியூமரேட்டர் டினாமினேட்டரை √3 மல்டிப்ளை பண்றேன். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 60 × √3 60√3, √3 × √3 3, இந்த 3யும் 16 கேன்சல் பண்ணீங்கன்னா 20 கிடைக்குமா. ஸோ L1 is equal to 20√3. இதே மாதிரி √3 ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா L1 is equal to 34.6 மீட்டர். ஸோ இதோட லென்த் 34.6 மீட்டர். நெக்ஸ்ட் L2 கண்டுபிடிக்கணும். இதுக்காக ட்ரையாங்கிள் ஏசிடி எடுத்துப்போம். இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி, அட்ஜசன்ட் சைட் கொடுத்துருக்காங்க, ஹைப்போடென்யூஸ் கண்டுபிடிக்கணும். சேம் காஸ் ரேஷியோ எடுத்துக்கிறேன். cos 60 degree is equal to adjacent side divided by hypotenuse. cos 60 degree இதோட வேல்யூ 1/2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த L2 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. இந்த 2 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா L2 is equal to 60 மீட்டர் கிடைக்குமா. ஸோ இதோட லென்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. therefore height of the tower 17.3 மீட்டர். இந்த ஒயர்ஸோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 34.6 மீட்டர் அண்ட் 60 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33ல சப் கொஸ்டின் ஏ பார்ப்போம். The median of the following data is 137. Find the values of x and y given that total of frequencies is 68. ஸோ ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்களா, இந்த டேட்டால மீடியன் கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மிஸ் ஆகுது பாருங்க, இந்த ஃப்ரீக்வன்சிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இதோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்துப்போம். மீடியன் 137 அண்ட் சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் 68. அதாவது இந்த ஃப்ரீக்வன்சிஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இது 68க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ மீடியன் சம்மந்தமாக சம்ஸ் வந்தாலே நம்ம டேபிளில்
இன்னொரு காலம் கண்டுபிடிக்கணும், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்க இருக்கிற நம்பர் அப்படியே எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இந்த நம்பரை அடுத்த நம்பரோட ஆட் பண்ணணும், அதாவது 4 + 5 9. அதே மாதிரி இங்க கிடைச்ச டோட்டல நெக்ஸ்ட் நம்பரோட ஆட் பண்ணணும், 9 + x ஆட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் இதே ஃபார்மேட்ல எல்லா நம்பர்ஸும் ஆட் பண்ணீங்கன்னா 47 + x + y கிடைக்குமா? இந்த 47 + x + y வந்து இந்த 68க்கு ஈக்குவலா இருக்கும். இதை ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா x + y = 21 ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா? இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த சம் வந்து மீடியன் சம்பந்தமா தான் இருக்கா? ஸோ மீடியனோட ஃபார்முலா எழுதுங்க. மீடியன் இஸ் ஈக்குவல் டு L + n/2 - CF / F × H. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ மீடியன் சம்பந்தமா வர கொஸ்டின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மீடியனோட வேல்யூ 137 கொடுத்துருக்காங்களா? இந்த கிளாஸ் இன்டர்வல்ல இந்த 137ன்றது எந்த லிமிட்ஸ்குள்ள வரும்னு பார்க்கணும். இந்த 125 to 145 இந்த ரேஞ்சில் வருமா? ஸோ இந்த கம்ப்ளீட் ரோவை நம்ம மீடியன் கிளாஸ்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த 125 to 145 இஸ் த மீடியன் கிளாஸ். எல்லோட வேல்யூ என்னன்னா இந்த மீடியன் கிளாஸோட லோயர் லிமிட். ஸோ இந்த லெஃப்ட் சைடு இருக்க ஸ்மாலர் நம்பர் தான் லோயர் லிமிட். ஸோ எல்லோட வேல்யூ 125. நெக்ஸ்ட் n/2. ஸோ இங்கே என்னன்றது என்னன்னா டோட்டல் ஃப்ரீக்வன்சிஸ் 68ன்னு இருக்கா? இதுதான் என்னோட வேல்யூ. தென் n/2 68/2 34. நெக்ஸ்ட் சிஎஃப்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ரோ தான் மீடியன் கிளாஸ்ன்னு சொன்னோமா? இதுல குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கலன்னா, ஸோ இந்த மீடியன் கிளாஸ்ல இருக்கிற குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே என்ன இருக்கோ இதுதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 9 + x. நெக்ஸ்ட் எஃப்னா என்னன்னா இந்த மீடியன் கிளாஸ்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த மீடியன் கிளாஸ்ல 20ன்ற ஃப்ரீக்வன்சி இருக்கா? இதோட வேல்யூ தான் எஃப். ஸோ சிஎஃப் 9 + x, எஃபோட வேல்யூ 20. ரிமைனிங் ஹெச்ன்றது என்னன்னா கிளாஸ் சைஸ். இந்த கிளாஸ் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த கிளாஸ் இன்டர்வல்ல அப்பர் லிமிட்லேருந்து லோயர் லிமிட்டை சப்ராக்ட் பண்ணணும். 145லேருந்து 125 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 20 கிடைக்குமா? ஸோ ஹெச்சோட வேல்யூ 20. இப்போ இங்கே கிடைச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மீடியனோட வேல்யூ 137, எல்லோட வேல்யூ 125, n/2 34 மைனஸ் சிஎஃபோட வேல்யூ 9 + x டிவைடட் பை எஃபோட வேல்யூ 20, ஹெச்சோட வேல்யூ 20. ஸோ இந்த 20யும் இந்த 20யும் கேன்சல் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் இந்த 125 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா -125 கிடைக்குமா? இந்த இடத்துல இந்த மைனஸ் சைன் உள்ள கொண்டு போனீங்கன்னா -9 - x கிடைக்குமா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஸ் 12 கிடைக்குமா? இந்த இடத்துல 34 - 9 25 - x. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த x இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த 12 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா x = 25 - 12 13. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 13. நெக்ஸ்ட் நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க கிடைச்ச எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 8 கிடைக்குமா? therefore x = 13, y = 8. நெக்ஸ்ட் சப்கொஷன் பி பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்கிற இந்த டேட்டாக்கு மீன் மோட் இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் மீன் கண்டுபிடிக்க போகிறேன். மீன் கண்டுபிடிக்க நம்மகிட்ட 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இந்த டேட்டா வந்து ஸ்மால் நம்பர்ஸாக இருக்கிறதுனால நான் டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டேட்டாவை எடுத்துப்போம். கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி. ஸோ மீனில் நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 காலம்ஸ் வருமா? கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி இது ரெண்டும் கொஸ்டின்லேயே இருக்கும். தென் எக்ஸ்ஐ எஃப்ஐஎக்ஸ்ஐ இது ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்ஐனா என்னன்னு தெரியும், கிளாஸ் மார்க். கிளாஸ் மார்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் இதை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 10 + 0 டிவைடட் பை 2 5. நெக்ஸ்ட் அதே மாதிரி அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் 20 + 10 டிவைடட் பை 2. ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற இன்டர்வல்ஸ்க்கு கிளாஸ் மார்க் கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எஃப்ஐ × எக்ஸ்ஐ, அதாவது இங்கே இருக்கிற ஃப்ரீக்வன்சியை இங்கே கிடைச்ச கிளாஸ் மார்க்கால் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 5s are 15. நெக்ஸ்ட் 6 × 15 90. இதே மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி இதோட ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுது பாருங்க. சமேஷன் எஃப்ஐஎக்ஸ்ஐ, அதாவது இங்கே கிடைச்ச எஃப்ஐஎக்ஸ்ஐயோட சம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா சமேஷன் எஃப்ஐஎக்ஸ்ஐயோட வேல்யூ 1714 கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஃபார்முலால சமேஷன் எஃப்ஐனா இந்த ஃப்ரீக்வன்சியோட சம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணுங்க. சமேஷன் எஃப்ஐ 15 கிடைக்குமா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா மீனோட வேல்யூ 34.8. ஸோ இந்த டேட்டாக்கு மீன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மோட் கண்டுபிடிக்கணும். மோடுக்கான ஃபார்முலா L + F1 - F0 டிவைடட் பை 2F1 - F0 - F2 × H. ஸோ இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே Lன்றது என்னன்னா லோவர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மாடல் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஃப்ரீக்வன்சிஸ்லேயே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பாருங்க 13. ஸோ இந்த ரோவை நம்ம மாடல் கிளாஸ் எடுத்துக்கணும். இதுதான் இங்கே மாடல் கிளாஸ். எல்லோட வேல்யூ லோயர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ். எல்லோட வேல்யூ 40. நெக்ஸ்ட் இங்கே F1 F0 F2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இந்த 40 to 50 இதுதான் மாடல் கிளாஸா?
ஸோ இதுக்கு நேராக இருக்கிற ஃப்ரீக்வன்சியை F1 எடுத்துக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரீக்வன்சியை F0 எடுத்துக்கணும், ஸோ அதுக்கு பின்னாடி வர ஃப்ரீக்வன்சி F2 எடுத்துக்கணும். ஹெச்ன்றது என்னன்னா கிளாஸ் சைஸ், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ 50 மைனஸ் 40 10. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எல்லோட வேல்யூ 40, F1 13, F0 10, 2 into F1 2 into 13, F0 F2 into H value. இதெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா 13 minus 10 3, 2 into 13 26, minus 10 minus 3 minus 13. இதை சப்ராக்ட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா 30 by 13 கிடைக்குமா? இதை டிவைட் பண்ணீங்கன்னா 2.31 கிடைக்கும். therefore mode is equal to 40 plus 2.31 42.31. Next, question number 34 பார்ப்போம். In triangle ABC, AD is a median. X is a point on AD such that AX is to XD is equal to 2 is to 3. BX is extended so that it intersects AC at Y. Prove that BX is equal to 4XY. ஸோ இதை ப்ரூவ் பண்ண சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணுவோம். ட்ரா டிஇ parallel to XY. இந்த டின்ற லைனை XYக்கு பேரலாக ட்ரா பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக ட்ரையாங்கிள் AXY இந்த ட்ரையாங்கிள் அண்ட் தென் ட்ரையாங்கிள் ADE இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டு இதோட சிமிலர் பார்ட்ஸ் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஏ எடுத்தீங்கன்னா ஆங்கிள் ஏ இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ்க்குமே காமனாக இருக்கா? நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் AXY அண்ட் ஆங்கிள் ஏஇடி இது ரெண்டுமே ஈக்குவல் ஆங்கிள்ஸ். ஏன்னா XY வந்து டிஇக்கு பேரலாக இருக்கா? பை கரஸ்பாண்டிங் ஆங்கிள் கான்செப்ட் இந்த 2 angles ஈக்குவல். ஸோ இப்போ இந்த 2 triangles-ல 2 angles ஈக்குவலாக இருக்கா? பை ஏஏ சிமிலாரிட்டி இந்த 2 triangles-ம் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்லலாமா? இந்த 2 triangles சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்தால் அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். AX by AD is equal to XY by DE is equal to AY by AE. ஸோ இதில் AX XD இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? 2:3. அதாவது AX to XD 3. ஸோ இந்த வேல்யூஸை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. AX by AD 2/5 கிடைக்குமா? is equal to XY by DE. இதை மட்டும் எடுத்துப்போம், ஏன்னா இந்த AY by AE இந்த ரேஷியோ நமக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த DE இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க, இந்த 5 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா 2DE is equal to 5XY கிடைக்குமா? இதை ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் பார்ட்ல இதே மாதிரி ட்ரையாங்கிள் CDE, ட்ரையாங்கிள் CDE, ட்ரையாங்கிள் CBY. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சிமிலர் பார்ட்ஸ் எடுப்போம். சிமிலர் பார்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஆங்கிள் சி வந்து இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் காமன் ஆங்கிள். அதே மாதிரி ஆங்கிள் CDE இந்த ஆங்கிளும் ஆங்கிள் CBY இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ சேம் பை ஏஏ சிமிலாரிட்டி இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர்னு சொல்லலாமா? நெக்ஸ்ட் இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்குமா? இதில் ஃபர்ஸ்ட் 2 ரேஷியோஸ் மட்டும் எடுத்துப்போம். இதில் இந்த சிபியை சிடி பிளஸ் பிடின்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஏடி வந்து மீடியன். ஸோ ஏடி மீடியனாக இருந்தால் இந்த பிடி சிடி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குமா? ஸோ இந்த பிடிக்கு பதில் நம்ம சிடின்னு எழுதிக்கலாம். ஸோ சிடி பிளஸ் சிடி 2CD. ஸோ இந்த சிபிக்கு பதில் நம்ம 2CDன்னு எழுதலாமா? சிடி பை 2CD இஸ் ஈக்குவல் டு டிஇ பை பிஒய். இந்த சிடியும் இந்த சிடியும் கேன்சல் பண்ணலாமா? நெக்ஸ்ட் இந்த பிஒய் இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க, இந்த 2 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. தென் பிஒய் இஸ் ஈக்குவல் டு 2DE. நெக்ஸ்ட் இந்த பிஒய்யை இந்த டயக்ராம் பாருங்க, இந்த பிஒய்யை BX plus XYன்னு எழுதலாமா? அதே மாதிரி இந்த 2DE 5XYன்னு எழுதலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2DE is equal to 5XYன்னு கண்டுபிடிச்சிருக்குமா? இதை இந்த இடத்துல யூஸ் பண்ணிப்போம். தென் BX plus XY is equal to 5XY. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த XY இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா மைனஸ்ல வந்துருமா? 5XY minus 1XY 4XY. ஸோ BX is equal to 4XY. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35ல சப் கொஸ்டின் ஏ பார்ப்போம். Solve the following system of equations graphically. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்ஸை கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்பர் கொடுத்துப்போம். இதை ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிட்டு இதுக்கு நம்ம 3 சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிட்டு இதுக்கு நம்ம 3 சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சி அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் கிராஃபில் பிளாட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 சால்வ் பண்ணுவோம். இதுக்காக ஒரு வேரியபிளை ஐசோலேட் பண்ணணும், அதாவது தனியாக எடுக்கணும் இந்த மாதிரி. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3y இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன்னா தென் x இஸ் ஈக்குவல் டு 5 - 3y டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் எந்த வேரியபிள் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுமோ அதுக்கு சில வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். இந்த வேல்யூஸ் கொடுக்கும்போது நமக்கு சொல்யூஷன் வந்து இன்டீஜராக கிடைக்கிற மாதிரி பார்க்கணும், அதாவது டெசிமலோ ஃப்ராக்ஷனோ வராமல் பார்க்கணும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நான் கொடுத்தேன்னா ஒய்யோட பிளேஸில் 1, 3 × 1 3. ஸோ 5 - 3 2, x இஸ் ஈக்குவல் டு 2/2 1. ஸோ சொல்யூஷன் எழுதும்போது எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட், ஒய் வேல்யூ செகண்ட் இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு 1,1. இதே மாதிரி ஒய்க்கு இன்னொரு வேல்யூ கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு 3ன்ற வேல்யூ கொடுக்குறேன். ஏன் ஒய்க்கு 3ன்ற வேல்யூ கொடுக்குறேன்னா
சப்போஸ் நான் 2ன்ற வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு இன்டிஜர் சொல்யூஷன் கிடைக்காது, ஃப்ராக்ஷனோ இல்லை டெசிமல் தான் கிடைக்கும். ஸோ அதனால y is equal to 3ன்னு கொடுக்குறேன். 3 3s are 9. ஸோ 5 minus 9 minus 4. இதை டிவைட் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ -2 ஒரு இன்டிஜர் வேல்யூ கிடைக்குமா? ஸோ இந்த இடத்துல நமக்கு சொல்யூஷன் -2, 3. நெக்ஸ்ட் ஒன் மோர் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். yக்கு 5ன்ற வேல்யூ கொடுப்போம். 3 5s are 15. 5 minus 15 minus 10. இதை டிவைட் பண்ணீங்கன்னா -5 கிடைக்குமா? இந்த இடத்துல இன்னொரு சொல்யூஷன் -5, 5. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி 3 சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சுமா? இதை சொல்யூஷன் பாக்ஸில் எழுதிப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த சொல்யூஷன் பாக்ஸில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 எடுத்து இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 2ல இந்த -3x இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். கொண்டு போனீங்கன்னா y is equal to -2. இந்த -3x plus 3x சேஞ்ச் ஆகிடுமா? ஸோ இப்போ ஒரு வேரியபிளை ஐசோலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எந்த வேரியபிள் டிரான்ஸ்போஸ் பண்ணுமோ இதுக்கு நம்ம சம் அசம்ஷன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 1ன்ற வேல்யூ கொடுப்போம். 3 1s are 3, -2 plus 3 plus 1. ஸோ இதோட சொல்யூஷன் எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட், ஒய் வேல்யூ செகண்ட், 1, 1. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 2ன்ற வேல்யூ கொடுப்போம். 3 2s are 6, -2 plus 6 plus 4. ஸோ இதோட சொல்யூஷன் 2, 4. எக்ஸோட பிளேஸ்ல 3ன்ற வேல்யூ கொடுப்போம். 3 3s are 9, -2 plus 9 plus 7. ஸோ இதோட சொல்யூஷன் 3, 7. இப்போ இங்கே கிடைச்ச 3 சொல்யூஷன்ஸும் சொல்யூஷன் பாக்ஸில் எழுதிப்போம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இதோட சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சொல்யூஷன் செட் மட்டும் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இதுக்கான கிராஃப் ட்ரா பண்ணுவோம். கிராஃப் ட்ரா பண்ணும்போது இந்த சொல்யூஷன் செட் எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் மேக்ஸிமம் மினிமம் நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 வருது, மினிமம் -5. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் மேக்ஸிமம் 7, மினிமம் 1. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம குவாட்ரண்ட்ஸை ட்ரா பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போத் ஆக்சிஸ்லையும் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் இது மாதிரி தான் எடுத்திருக்கோம். இப்போ இந்த சொல்யூஷன்ஸ் எடுத்துப்போம். இது ஈக்குவேஷன் 1 கிடைச்ச சொல்யூஷன்ஸ். இதை ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, ஒய் ஆக்சிஸ்ல 1. ஸோ 1, 1. ஸோ 1, 1 இந்த பாயிண்ட் இங்கே வருமா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல -2, ஒய் ஆக்சிஸ்ல 3, எக்ஸ் ஆக்சிஸ்ல -2, ஒய் ஆக்சிஸ்ல 3. ஸோ இந்த பாயிண்ட் இங்கே வருமா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல -5, ஒய் ஆக்சிஸ்ல +5, எக்ஸ் ஆக்சிஸ்ல -5, ஒய் ஆக்சிஸ்ல +5னா இந்த பாயிண்ட் இங்கே வருமா? இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இதோட ஈக்குவேஷனை இங்கே எழுதிப்போம். ஸோ ஈக்குவேஷன் 1ஓட கிராஃப் நம்ம பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 கிடைச்ச சொல்யூஷன்ஸ் எடுத்துப்போம். இப்போ இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் இதே மாதிரி பிளாட் பண்ணி இதுக்கான கிராஃப் நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1, 1, 1, 1 ஆல்ரெடி இங்கே பிளாட் பண்ணியிருக்குமா? ஸோ இதே பாயிண்ட்ல தான் வரும். நெக்ஸ்ட் 2, 4 எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, ஒய் ஆக்சிஸ்ல 4 இங்க வரும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல 3, ஒய் ஆக்சிஸ்ல 7, எக்ஸ் ஆக்சிஸ்ல 3, ஒய் ஆக்சிஸ்ல 7னா இந்த பாயிண்ட் இங்க வரும். இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணீங்கன்னா இப்போ இந்த 2 லைன்ஸும் 1, 1ல இன்டர்செக்ட் பண்ணுதா? ஸோ இந்த பாயிண்ட் 1, 1 தான் இந்த ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன். அதாவது இதோட சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் சப்கொஷன் பி பார்ப்போம். The sum of the digits of a 2-digit number is 11. The number obtained by interchanging its digits exceeds the given number by 9. To know the number, the 3 things நம்ம கண்டுபிடிக்கணும். First one, form the linear equations representing the above situation. Second, verify the equations have a unique solution. Third one, solve the equations to get the 2-digit number. First, இந்த given situationக்கான ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2-digit நம்பர் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமா இந்த 29 2-digit நம்பர். இது எப்படி எழுதலாம்னா 20 + 9 எழுதலாம். இந்த 20யை 10 × 2, இந்த 9ை 1 × 9 எழுதலாம். இங்க 10 1ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதா? இது யூனிட் பிளேஸ், அதாவது ஒன்ஸ் டிஜிட், இது டென்ஸ் டிஜிட்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம டென்ஸ் பிளேஸ் ஒன்ஸ் பிளேஸ் நமக்கு தெரியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம். ஸோ எக்ஸை டென்ஸ் பிளேஸ் ஆகும், ஒய் யூனிட் பிளேஸ் ஆகும் எடுத்தீங்கன்னா அந்த 2-digit நம்பர் 10x + y இருக்குமா? நெக்ஸ்ட் இன்டர்சேஞ்சிங் த டிஜிட்ஸ். இந்த டிஜிட்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா 10y + x கிடைக்குமா? இதுதான் இன்டர்சேஞ்சிங் டிஜிட்ஸ், அப்படி இல்லைன்னா ரிவர்சிங் த டிஜிட்ஸ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். கண்டிஷன் 1 ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் த டிஜிட் இஸ் 11. ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் ஒய் இதுதான் டிஜிட்ஸ் பிளேஸ், டென்ஸ் டிஜிட் அண்ட் ஒன்ஸ் டிஜிட். ஸோ இந்த 2-digit நம்பரோட டிஜிட்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய், இதை ஆட் பண்ணால் 11 வரும். ஸோ எக்ஸ் + ஒய் இஸ் ஈக்குவல் டு 11. ஈக்குவேஷன் 1 எடுத்துப்போம். நெக்ஸ்ட் கண்டிஷன் 2 என்ன சொல்றாங்கன்னா இன்டர்சேஞ்சிங் த நம்பர் எக்ஸீட்ஸ் த ஒரிஜினல் பை. இந்த இன்டர்சேஞ்ச் பண்ண நம்பர் ஒரிஜினல் நம்பரோட 9 வந்து அதிகமா இருக்கு. இன்டர்சேஞ்சிங் த நம்பர் இந்த ஒரிஜினல் நம்பரோட 9 அதிகமா இருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்து சால்வ் பண்ணீங்கன்னா ஸோ இந்த 10x இந்த பக்கம் தான் -10x, x - 10x -9x, 10y + y இந்த பக்கம் தான் -y. ஸோ 10y - 1y + 9y, ரிமைனிங் இந்த 9 இங்கே அப்படி தான் இருக்கும்.
எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ல இருக்கா. ஸோ த்ரூ அவுட் 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -x + y = 1 கிடைக்குமா. இது இன்னொரு ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். ஸோ required linear equations x + y = 11 and -x + y = 1. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப் கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஸோ செகண்ட் சப் கொஷின், இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு யூனிக் சொல்யூஷன் இருக்குமா இல்லைன்னு வெரிஃபை பண்ணணும். ஸோ யூனிக் சொல்யூஷனுக்கு கண்டிஷன் என்னன்னா a1/a2 is not equal to b1/b2. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து a1 a2 b1 b2 இதோட வேல்யூஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா 1/-1 இங்க 1/1. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. therefore it has unique solution. நெக்ஸ்ட் அந்த 2 டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 2 ஈக்குவேஷன்ஸும் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்ண எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்றேன். இது ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணீங்கன்னா x எலிமினேட் ஆயிடுமா. ரிமைனிங் 2y = 12 then y = 6. ஸோ கிடைச்ச இந்த y ஓட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு x வேல்யூ கிடைச்சிரும். இந்த இடத்துல ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா x = 5 கிடைக்குமா. ஆக்சுவலா என்ன கண்டுபிடிக்கணும், அந்த 2 டிஜிட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த 2 டிஜிட் நம்பரை 10x + y எடுத்துமா. இந்த இடத்துல இங்க கிடைச்ச x and y வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா 56 கிடைக்குமா. therefore the 2 digit number is 56. A group of friends wanted to play cards with 2 identical packs together. While shuffling the cards, 3 cards are dropped. Rest of the cards are shuffled and 1 card is drawn at random. Assuming that the dropped cards were a queen of hearts, a 10 of spades, an ace of clubs, answer the following questions. அதாவது 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு பேக்ல நம்மளுக்கு 52 கார்ட்ஸ் இருக்கும். இங்க 2 ஐடென்டிக்கல் பேக்ஸ்ன்னு சொல்றாங்களா. ஸோ டோட்டலா 52 + 52 104 கார்ட்ஸ் இருக்கும். இந்த 104 கார்ட்ஸ்ல 3 கார்ட்ஸ் வந்து ட்ராப் பண்றாங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த கார்ட்ஸ் அவங்க ஷஃபிள் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க. இப்போ அந்த ட்ராப் பண்ண 3 கார்ட்ஸ் என்னன்னா குயின் ஆஃப் ஹார்ட்ஸ், 10 of spades, ace of clubs. Then total outcomes 52 + 52 104. So probability of any event, இதுதான் ஃபார்முலா. number of favorable outcomes divided by sample space, அதாவது total outcomes. இந்த 104 கார்ட்ஸ்ல 3 கார்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நியூ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு 101. இப்போ இந்த சப் கொஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Find the probability that the drawn card is a face card. ஸோ அந்த 52 கார்ட்ஸ்ல 26 ரெட் கலர் கார்ட்ஸ் இருக்கும், 26 பிளாக் இருக்கும். ஸோ இந்த ரெட்ல பர்டிகுலராக 2 டிசைன்ஸ் இருக்கும். ஒன்று டைமண்ட், இன்னொன்று ஹார்ட் ஷேப். இந்த டைமண்ட்ல 13 கார்ட்ஸ் இருக்கும், ஹார்ட் ஷேப்லையும் 13 கார்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஸ்பேடு கிளப்னு 2 டிசைன்ஸ் இருக்குமா. இதில் ஈச் டிசைன்ல நம்மளுக்கு 13 கார்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த 4 டிசைனும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 13 கார்ட்ஸ் வந்து ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். அதாவது 2 to 10 நம்பர் கார்ட்ஸ் இருக்கும். ரிமைனிங் ஜாக், குயின், கிங், ஈஸ். ஸோ இந்த 4 கார்ட்ஸ் எல்லா செட்லையுமே வரும். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கார்டு ரிலேட்டடாக வர சம் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ட்ரான் கார்டு இஸ் அ ஃபேஸ் கார்டு. ஸோ ஃபேஸ் கார்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டோட்டல் கார்ட்ஸில் எத்தனை ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்குன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கார்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுங்க. அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இருக்கும். இப்போ கிங், குயின், ஜாக் இந்த 3 கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிங், குயின், ஜாக் இவங்களோட ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த கிங், குயின், ஜாக் இந்த 3 கார்ட்ஸ் தான் நம்ம ஃபேஸ் கார்ட்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு டிசைனில் நம்மளுக்கு 3 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கா, இங்கே 4 டிசைன்ஸ் இருக்கா. ஸோ டோட்டலாக 1 பேக் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸில் நம்மளுக்கு 12 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கும். இங்கே ஆக்சுவலாக 2 பேக்ஸ் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ 1 பேக்கில் நம்மளுக்கு 12 இருக்கும். ஸோ 2 பேக்ஸில் 24 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்குமா. அதுலேருந்து ஒரு கார்டு நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஏன் சப்ராக்ட் பண்ணணும்னா ஸோ இந்த 2 செட் ஆஃப் கார்ட்ஸ்லேருந்து இந்த 3 கார்ட்ஸை அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபேஸ் கார்டு தேவைப்படுதா. இதில் குயின் ஆஃப் ஹார்ட்ன்றது ஃபேஸ் கார்டு. ஸோ 24 ஃபேஸ் கார்ட்ஸ்லேருந்து ஒரு ஃபேஸ் கார்டு அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இதோட ப்ராபபிலிட்டி 23 / 101. செகண்ட் சப் கொஷின் பாருங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ட்ரான் கார்டு இஸ் எய்தர் எ கிங் ஆர் எ குயின். ஸோ இது மாதிரி எய்தர் ஆர்னு வந்தாலே அதை ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி என்னன்னா கிங் ப்ளஸ் குயின் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஃப்ளோ சார்ட் எடுத்துப்போம். இந்த ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 பேக் ஆஃப் கார்ட்ஸ் தான். ஆக்சுவலாக நம்மகிட்ட 2 பேக்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எத்தனை கிங்ஸ் இருக்கு, எத்தனை குயின்ஸ் இருக்குன்னு பாருங்க. 4 கிங்ஸ் இருக்கு, 4 குயின்ஸ் இருக்கா. டோட்டலாக நம்ம கிட்ட 2 பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. 1 பேக்ல நம்மளுக்கு 4 + 4 கிடைக்குதா. தென் 2 பேக்ஸ் என்னும்போது 8 + 8 கிடைக்கும். இதுல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் 1 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு குயின் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இதோட ப்ராபபிலிட்டி 15/101. நெக்ஸ்ட் சப் கொஷின் 3ல do you think that the probability of getting a queen
was higher if none of the cards were dropped. Justify your answer. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சொல்லியிருக்காங்க 3 கார்ட்ஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அந்த 3 கார்ட்ஸ் ட்ராப் பண்ணனா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ குயின், இதோட ப்ராபபிலிட்டி 3 கார்ட்ஸ் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ குயின் அந்த ப்ராபபிலிட்டியை விட ஹையராக இருக்குமான்னு கேட்குறாங்க. சப்போஸ் எந்த கார்டுமே ட்ராப் பண்ணலன்னா டோட்டலாக நம்மக்கிட்ட 104 கார்ட்ஸ் இருக்குமா, இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ குயின், ஸோ இதில் எத்தனை குயின் இருக்கும் நமக்கு, ஸோ ஒரு பேக்கில் நம்மளுக்கு 4 குயின்ஸ் இருக்கும். இங்கே 2 பேக் ஆஃப் கார்ட்ஸ் கொடுத்ததுனால 8 குயின்ஸ் கிடைக்குமா, ஸோ 8/104 இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1/13 கிடைக்கும். இப்போது இந்த ப்ராபபிலிட்டி அப்படியே வச்சுப்போம். இப்போ 3 கார்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டாங்க, 3 கார்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் 101, டோட்டலாக 8 குயின்ஸ் இருந்தது. ரிமூவ் பண்ண 3 கார்ட்ஸில் ஒரு குயின் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி 7/101. ஆக்சுவலாக என்ன கொஷின்னா, ஸோ இதோட ப்ராபபிலிட்டி இதை விட ஹையராக இருக்குமான்னு கேட்குறாங்க. 1/13 7/101 இதை தனித்தனியாக டிவைட் பண்ணி டெசிமல் ஃபார்ம் எடுங்க. 1/13 அப்ராக்சிமேட்டாக 0.077 எழுதலாம். 7/101 0.069 எழுதலாம். இதில் எது கிரேட்டர், இந்த நம்பர் தான் கிரேட்டரா, ஸோ இந்த 1/13 தான் கிரேட்டர். இதுக்கான ஆன்சர் எஸ். நெக்ஸ்ட் இந்த சப் கொஷின் 3ல பி கொஷின் பார்ப்போம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ட்ரான் கார்டு இஸ் எ ஜாக். Compare it with the probability when none of the cards were dropped. In which case is the probability of getting jack higher? இதுவும் சேம் லைக் a previous one. ப்ரீவியஸ் ஒன்ல என்ன பண்ணோம், அதே ப்ரொசீஜர் தான். அந்த இடத்துல நம்ம குயின் செக் பண்ணோமா, இந்த இடத்துல ஜாக், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ 2 கண்டிஷன்ஸ், எந்த கார்டுமே ரிமூவ் பண்ணல, அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ஜாக் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். சப்போஸ் அந்த 3 கார்ட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஜாக் என்ன வருதுன்னு பார்த்து இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணும். எந்த கார்டுமே ரிமூவ் பண்ணல, தென் சாம்பிள் ஸ்பேஸ் 104, மொத்தமாக எத்தனை ஜாக் இருக்கும், 1 பேக் ஆஃப் கார்ட்ஸில் 4 ஜாக் இருக்கும். இங்கே 2 பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கா, ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 8 ஜாக் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ 8/104 இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1/13 கிடைக்குமா. இப்போ 3 கார்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க, சாம்பிள் ஸ்பேஸ் 101, தென் டோட்டலாக எத்தனை ஜாக் கார்ட்ஸ் இருக்கும், 8 இருக்குதா. என்னென்ன கார்ட்ஸ் ரிமூவ் பண்ணாங்க, குயின் ஆஃப் ஹார்ட்ஸ், 10 ஆஃப் ஸ்பீட், ஏஸ் ஆஃப் கிளப், இந்த 3 கார்ட்ஸ் தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜாக்கே இல்லை. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 8 ஜாக்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ இதோட ப்ராபபிலிட்டி 8/101. ஸோ இந்த 1/13 8/101 இதில் எது கிரேட்டர்னு கண்டுபிடிக்கணும். இதை தனித்தனியாக டிவைட் பண்ணி இதோட டெசிமல் ஃபார்ம் எடுங்க. 1/13 அப்ராக்சிமேட்டாக 0.077 எழுதலாமா. இந்த 8/101 0.079 எழுதலாம். ஸோ இதில் எது கிரேட்டர், இந்த 0.079 தான் கிரேட்டர். ஸோ இந்த 8/101 இதுதான் கிரேட்டர். வால்யூம் ஆஃப் த பால், இந்த பால் ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிறதுனால வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 4/3 πr3. இந்த இடத்துல டயாமீட்டர் 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, தென் ரேடியஸ் 21/2. 4/3 பையோட வேல்யூ 22/7, ரேடியஸோட வேல்யூ 21/2. ஸோ r3ன்றதுனால 3 டைம்ஸ் போட்டிருக்குமா. இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த பாலோட வால்யூம் 4851 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் சப் கொஷின் 3ல ஏ பார்ப்போம். இஃப் 1/3 of a ball is submerged in the water, find the volume of the water filled in the pool. இந்த இடத்துல சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கா, இதோட வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 7 சென்டிமீட்டர் ஹைட்டு, இந்த ஹைட்டுக்கு இது ஃபுல்லாக வாட்டர் இருக்கு. ஸோ இந்த ஸ்பெரிக்கல் பாலோட வால்யூமில் 1/3 பார்ட் வந்து இந்த வாட்டரில் வந்து சப்மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃபில்ட் இன் த பூல், இதுக்கான ஃபார்முலா என்னன்னா πr1² minus 1/3 ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். அதாவது இந்த வாட்டரோட வால்யூம் என்னன்னா, ஸோ வால்யூம் ஆஃப் இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் மைனஸ் 1/3 ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஏன்னா 1/3 ஆஃப் த பால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சப்மெர்ஜ் ஆயிருக்கு, அதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம். இங்கேயே r1² போட்டிருக்கேன்னா, ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டில் 2 டயாமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அவுட்டர் டயாமீட்டர், இன்னொன்று இன்னர் டயாமீட்டர். இங்கே நம்ம வால்யூம் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம இன்னர் டயாமீட்டர் எடுத்துப்போம். இன்னர் டயாமீட்டர் 40 சென்டிமீட்டர், தென் இதோட ரேடியஸ் 40/2 20. ஸோ இந்த இடத்துல r1ஓட பிளேஸில் 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 20² கிடைக்குமா. இந்த இடத்துல ரேடியஸ் என்னன்னா, இந்த ஸ்பியரோட ரேடியஸ் டயாமீட்டர் 21, ஸோ ரேடியஸ் 21/2. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணிங்கன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் 7183 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் சப் கொஷின் 3ல பி பார்ப்போம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த அவுட்டர் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் அண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பால். ஸோ நம்ம இங்கே இந்த சிலிண்டரோட அவுட்டர் சிஎஸ்ஏ ப்ளஸ் இந்த பாலோட சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா, இதோட சம் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ஏரியா அவுட்டர் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் நமக்கு ஃபார்முலா தெரியும், 2πrh. இங்கே அவுட்டரில் எடுக்கிறதுனால அவுட்டர் ரேடியஸ் எடுக்கணும், அதனால இது r2ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல அவுட்டர் டயாமீட்டர் 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, தென் அவுட்டர் ரேடியஸ் வந்து 25 சென்டிமீட்டர்.
இங்கே ஹெச்ன்றது என்னன்னா டோட்டல் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் 14 + 7 21 4 pi r ஸ்கொயர். இந்த ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் 21/2. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணீங்கன்னா டோட்டல் ஏரியா 4686 centimeter square. During a theater drama, a backdrop of building arches was used. The shape of the curve shown below, இதுதான் the curve, can be represented by the polynomial p of x is equal to minus x squared plus 2x plus 8, where x is the length in feet on the stage level. ஸோ இதுதான் ஸ்டேஜ் லெவல். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ அந்த ஆர்ச். இதை எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வச்சு இந்த ஆர்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்ச் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பேராபோலா மாதிரி இருக்கா. ஸோ இந்த ஆர்ச்சில் இந்த சீன்ற பாயிண்ட் 1, y. ஸோ இதோட கிராஃப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. p of x is equal to minus x squared plus 2x plus 8. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பேஸ் பண்ணி இந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப் கொஷின் 1 பாருங்க. டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் த ஆர்ச். ஸோ இந்த ஆர்ச்சோட ஹைட் கண்டுபிடிக்கணும். இந்த கிராஃப் எடுத்துப்போம். ஸோ இந்த ஹைட் கண்டுபிடிக்கணும்னா இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்காக இந்த பாயிண்ட் எடுத்துப்போம். சி ஆஃப் 1, y. ஸோ சி ஆஃப் 1, yனா சி ஆஃப் எக்ஸ், y. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ், செகண்ட் ஒன் ஒய். ஸோ எக்ஸோட வேல்யூ கிடைச்சாச்சு 1. தென் ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன? பி ஆஃப் எக்ஸ். ஸோ இதை ஒரு கிராஃபாக இமேஜின் பண்ணிங்கன்னா ஸோ இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஆர்ச்சோட டிஸ்டன்ஸ் என்னன்னா இதோட வேர்டெக்ஸ் இதுதான் ஹையஸ்ட் பாயிண்டா. ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியணும். ஸோ இதுக்காக என்ன பண்ண போறோம்னா ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துப்போம். சி ஆஃப் 1, y இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். அதாவது கொடுத்துருக்கிற பாலினாமியல் தான் பி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூவை 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் தனியாக இருக்குது. எக்ஸோட வேல்யூ 1. ஸோ 1 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா பி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 9 கிடைக்குமா. தென் ஒய்யோட வேல்யூ 9. ஒய்யோட வேல்யூ 9 இருந்தால் இந்த ஹார்ச்சோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 9 feet. ஸோ சப் கொஷின் 1 சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சப் கொஷின் 2. சப் கொஷின் 2லேயே 2 சப் கொஷின்ஸ் இருக்கா. இதில் சப் கொஷின் ஏ பாருங்க. ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ். விச் பாயிண்ட்ஸ் ஆன் த கிராஃப் ரெப்ரசன்ட் த ஜீரோஸ். ஸோ இந்த இடத்துல இந்த பி ஆஃப் எக்ஸ் இந்த பாலினாமியலை ஸோ இந்த இடத்துல இந்த பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸோட ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். இதை ஜீரோஸ்க்கு ஈக்குவேட் பண்ணி இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா நான் இங்கே ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் -2 அண்ட் +4 கிடைக்குமா. ஸோ -2 +4 ஆர் த ஜீரோஸ். ஸோ இந்த இடத்துல இந்த -2 எங்கே வரும்னா இந்த பின்ற பிளேஸில் -2 வரும், ஏயோட பிளேஸில் +4 வரும். நெக்ஸ்ட் சப் கொஷின் பி பார்ப்போம். ஃபைண்ட் த ஸ்பேன் ஆஃப் த ஆர்ச் ஆன் த ஸ்டேஜ் ஃப்ளோர். அதாவது இந்த ஸ்டேஜ் ஃப்ளோரில் இந்த ஆர்ச்சோட கேப் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது பி டு ஏ என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே ஸ்பேன். ஸோ ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீரோஸ். ஸோ இங்கே ஜீரோஸ் -2 அண்ட் 4. -2லேருந்து +4க்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 6 feet. தேர்ஃபோர் இதோட ஸ்பேன் 6 feet. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்ப்போம். ரைட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த அபவ் கர்வ் வித் த ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த கர்வ் ஒய் ஆக்சிஸை ஒரு பிளேஸில் இன்டர்செக்ட் பண்ணுதா, அதாவது இந்த பிளேஸில் இன்டர்செக்ட் பண்ணுதா. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இதோட கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸாக்டா ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கா. ஸோ எனி பாயிண்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் அது எப்படி இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குன்னா கண்டிப்பாக அதோட எக்ஸ் கோஆர்டினேட் 0வாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த வேல்யூவை இந்த பி ஆஃப் எக்ஸ் இந்த பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ 8 கிடைக்குமா. தேர்ஃபோர் ஒய்யோட வேல்யூ 8. Therefore, the point of intersection is 0, 8. X ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 8.